cinemaplusnews.com. கூட்டாளி திரைப்பதிவிற்கு வருகை வந்து அமர்ந்திருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். தம்பி நிரோஜனுடைய கனவு மட்டுமல்ல, அந்த திரையில் தோன்றிய திலீபன் கதாபாத்திரத்தினுடைய கனவு மட்டுமல்ல, தாயக விடுதலைக்காக போராடி தன் தாயின் நிலத்திலேயே வீர விதைகளாக புதைந்து கிடக்கிற 68,000 மாவீரர்களின் கனவு மட்டுமல்ல, இது உலகெங்கும் பரவி வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்குமான கனவு. இது ஒரு தனி மனிதனின் கனவல்ல, தமிழ் தேசிய இனத்தின் கனவு. ஒரு சிறு துளியில் ஒரு தேசம் மலர்ந்தால், என் தேசம் மலர்ந்தால், என் தாயகம் மலர்ந்தால் அது எப்படி இருக்கும் என்பதை என் அன்பு தம்பி நிரோஜன் வெறும் வார்த்தைகளில் தான் சொல்லி கொண்டிருந்தோம். எங்களுக்கென்று ஒரு வானூர்தி வரும், எங்களுக்கென்று பணம் அச்சிடுவோம் என்று. அதையெல்லாம் அவன் ஒரு காட்சி ஆவணமாக கொண்டு வரும்போது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த என் தாய்மொழி ஆட்சி மொழியாக வரும். என் தாய்மொழியிலேயே என்னுடைய பணம் அச்சிடப்படும். என் தாய்மொழியிலேயே நான் மருத்துவம் படிக்க முடியும், நான் பொறியியல் படிக்க முடியும், நான் சட்டம் படிக்க முடியும். இதெல்லாம் நாடு உலகம் அங்கீகரிக்காத போதே எமது தலைவர் கட்டி எழுப்பி அந்த நாட்டில் தமிழில் மருத்துவம் படித்தார்கள். அங்கே தமிழில் சட்டம் இருந்தது, தமிழில் பொறியியல் படித்தார்கள். அதை நிறுவி காட்டினார். இன்னைக்கு விடுதலை பெற்ற இந்தியாவில் நாங்கள் அடிமைகள். பலருக்கு சுதந்திரமாக கனவு, எங்களுக்கு சுதந்திரமே கனவு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த என் தாய்மொழி தமிழ் 500 ஆண்டுகளை கூட தொடாத இந்திக்கு அடிமையாக நிற்பது உலக வரலாற்றில் பெரிய கொடுமை. இந்திய பாராளுமன்றத்துக்கு என் தாய்மொழியில் பேசுகிற அங்கீகாரம் இல்லை, பேசினால் கேட்க யாரும் தயாரா இல்லை. அப்ப தமிழர்கள் நாங்கள் தாய்மொழியில் பேசுகிற பாராளுமன்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டு நிற்கிறோம். இதுதான் எனக்கு இருக்கிற யதார்த்த சூழல். இதுல அமெரிக்கா வந்து ஏதாவது பேசுகிறாதா, ரஷ்யா தலையிட்டாதா, இந்தியா இப்பவாது எங்களுக்காக பேசுகிறாதா? இப்படி நிற்கதியாக நிற்கிற ஒரு இனத்தின் மக்களாக நின்று கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த நிலையில் இங்கே பேசியவர்கள் கூட சொல்கிறார்கள், இந்த படத்தில் என் தம்பி நிரோஜன் சொன்ன கருத்தில் மாறுபட்ட கருத்து இருக்கலாம். மறுபடியும் போராட்டமா, அது தொடங்குவது போல காட்ட வேண்டுமா, மறுபடியும் ஆயுதமா என்று. அறம் தோற்கிற போது மரம் பிறக்கிறது. நாங்க ஒண்ணுமே கேட்கல, படம் எடுக்கல, பாடல, பேசல, ஆடல, சண்டைக்கு வரல, ஒண்ணுல ஒரே ஒரு வாய்ப்பு. ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறீர்களா, தனித்தமிழ் இனமாக மீள்கிறீர்களா? அதான ஒரு கருத்து, ஒரு பொது வாக்கெடுப்பு, ஒரு ரெஃபரண்டம். அதை கொண்டு வா. நான் சொல்றேன், அங்க நடந்தது இன படுகொலைன்னு. எங்க அப்பா செத்துட்டாரு இல்ல, அவர் உயிர் இல்லாம இருக்கிறாருன்ற நீ மனித உரிமை மீறல் மறுபடியும் சொல்லுவது அடக்க முடியாத கோபத்தை கொண்டு வருது. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது உயிரை பறிப்பதா உரிமை மீறல், உரிமையை பறிப்பதா. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது அவன் உரிமையை பறிப்பதா உரிமை மீறல். ஒரு மனிதனின் உயிரையை பறிப்பது உரிமை மீறல் அல்ல, கொலை.
அது திட்டமிட்ட இனப்படுகொலை. ஏன் செத்தது முழுக்க தமிழன், கொன்னது முழுக்க சிங்கள. அதனால திட்டமிட்ட இனப்படுகொலை. இதை சொல்றோம். நீ ஏற்கல, நீ மனித உரிமை மீறல், மனித உரிமை மீறல். அப்புறம் இன்னும் ஒரு கூட்டம் இருக்கு, போர் குற்றம், போர் குற்றம் அப்படின்னு என்ன அர்த்தம்? போர் சரியானது, அதுல சில குற்றம் நடந்திருக்குன்னு வருது. நீ போரை ஏற்கிற, நான் எதிர்க்கிறேன், நான் அந்த போரே குற்றங்கிறேன். கேள்வியை ரத்தத்தில் எழுதினா நாங்க பதில ரத்தத்துல தான் சொல்ல வேண்டியது வரும், வேற வழி கிடையாது. ஆத்தா செத்து போனாடா, செத்து போனது தெரியாம அந்த மாற சப்பிட்டு கிடக்கடா பசிச்ச குழந்தை. இத பார்த்த பிறகும் பதறாத சமூகத்துல வாழ்வதை வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. சாத்தியத்திலிருந்து பிறக்கிறது இல்ல. இதெல்லாம் சாத்தியமாகாதுன்னா எப்படியும் சாக போறீங்க. எதுக்கு சாப்பிடுறீங்க? எதுக்கு சாப்பிடுறீங்க? ஒவ்வொரு நொடியும் நம்பிக்கையோட நகர்த்த வந்தான் மனிதன். அவனுக்கு பேர் தான் மனிதன். அலெக்சாண்டர் உலகத்தை வென்று வந்தான். எல்லாத்தையும் ஒரு நாள் தன் நண்பர்கள்ட்ட கொடுத்துட்டான். பெருங்கையோட நின்னான். நண்பர்கள் கேட்டாங்க, எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டியா அலெக்சாண்டர், உன்ட்ட ஒன்றும் இல்லையன்ட்டு. அவன் சிரிச்சபடியே வேகமாக ஓடி போய் தன் குதிரையில் ஏறி வாழை விண்ணை நோக்கி உயர்த்தி சிரிச்சான். என்கிட்ட நம்பிக்கை இருக்குன்னு. அதனாலதான் அவன் வென்றான். சுபாஷ் சந்திர போஸ் சொல்றான், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரைங்கிறான். அதேதான் என் தலைவர்னு சொல்றான், எங்க தலைவர்னு சொல்றாரு. நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை. அந்த நம்பிக்கை விதையைத்தான் என் தம்பி நிரோஜன் தூவுறான். என்னை பொறுத்த வரைக்கும் என் தம்பி நிரோஜன் படம் எனக்கு இது ஒரு பிரேவ் காட்டு, எனக்கு இது ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ், எனக்கு இது ஒரு பென்னியர். நான் அப்படித்தான் பார்ப்பேன், அப்படித்தான் பார்ப்பேன். இங்க எல்லாருக்கும் சினிமானா இங்க கூத்தாடி போய சினிமா கரப்பைய ஒரு கேவலமா தெரியுது. திரைக்கலைங்கிறது அறிவியலின் ஒரு அழகான குழந்தை, அதை புரிந்துக்கணும். இதை இந்த இன வரலாற்றிலே புரிந்து கொண்ட ஒரே ஒருவன் என் தலைவன் மட்டும்தான். மத்த பைத்துக்கரப்பையில சினிமா கினிமான் என்னிடத்துல சொல்றாரு, திரைக்கலையும் பேச்சும் ராணுவத்தின் வலிமையான 2 படைப்பிரிவுகள். பல மேடைகளில் நாங்கள் பேசுறத இந்த 2 மணி நேரத்தில் என் தம்பி பதிவு செஞ்சிருக்கான். இது வந்து 100 ஆண்டுகளுக்கு இந்த பதிவு ஒரு ஆவணம். ஜுராசிக் பார்க் எடுத்த ஸ்பீல்பர்க், மிக பிரம்மாண்டமான படைப்புகளை எடுத்த ஸ்பீல்பர்க் தன்னுடைய இனப்படுகொலையை தன் சிண்ட்லர்ஸ் லிஸ்ட் எடுக்கும் போது அவன் கருப்பு உடையில தான் எடுத்தான். ஏன்? தன் சோகத்தை, தன் காயத்தை பதிவு செய்ய வண்ணம் சரியா இருக்காதுன்னு கருப்பு உடையில எடுத்தான். அது போலதான் என் தம்பி. இதை பிரம்மாண்டம் எடுத்தா என்ன இருக்கும்? 2 புலி ஓடின இடத்துல 2000 புலி ஓடுவான், அவ்வளவுதானே. உணர்வு ஒண்ணுதானே ராஜா, உணர்வு ஒண்ணு. இங்க புலின்னு என்னதுன்னா மீசை, 4 காலு, வாலு, கோடு இருக்கிற மிருகம் நினைச்சிட்டு இருக்கான். அது ஒரு உணர்வு, அது ஒரு உணர்வு. அம்மாவை கண் முன்னாடி கொலை செய்யும்போது ஆத்திரப்படுவியே, அக்காவை கண் முன்னாடி கற்பழிச்சு கொலை செய்யும்போது கோவப்படுவியே, தங்கச்சியை கண் முன்னாடி கண்டமா வெட்டி போடும்போது கோவப்படுவியே. அந்த கோபத்தின் உணர்வு தான் புலி. அதை நீ புரிஞ்சுக்கிறணும். மிருகம் நினைச்சிட்டு புலி, ஐயோ புலி அப்படின்னு இந்த இப்ப சொன்னால ஒரு தொடர் வண்டி நிலையத்தில் கழுத்தறுத்து போட்டு போறான் ஒரு பொண்ணை, ஒரு பொம்பளை பிள்ளைன்னா அந்த கோபம் தான் புலி. அந்த உணர்வு, அந்த உணர்வின் வெளிப்பாடு தான், அதுக்கான உருவகம் தான் புலி. இப்ப நம்ம கேட்கிறோம்ல, இவ்வளவு ஒரு தொடர் வண்டி நிலையம், ஒரு கண்காணிப்பு கருவி வைக்க முடியாதா? ஒரு துணை காவல் நிலையம் வைக்க முடியாதா? அந்த கோபம் தான் புலி. ஒன்னும் உங்களுக்கு சொல்ல விரும்புவேன், என் இன வரலாற்றில், நமது இனத்தின் வரலாற்றில் நமது எவ்வளவு பெருமை மிக்க முன்னோர்கள் இருக்கிறாங்க. ஆனா எவனுக்கும் கனவு இல்லை. கனவு இருந்தவன் நம்ம பாட்டன் அருள் கரிகால் பெருவள சோழன் தான். தொலைநோக்கு இருந்த தலைவன். அவனுக்கு தான் ஈஜிப்துல நைல் நதியில் அணையை கட்ட தோத்து போன காலத்திலே நம்ம பாட்டன் காவிரியில தடுத்து கல்லணையை கட்டி பாசனத்துக்கு பயன்படுத்த முடியும்னு உலகத்துக்கு காட்டினான். இன்னைக்கு வரைக்கும் கல்லணை இருக்கு. 1800 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவனுக்கு கனவு இருந்துச்சு. வள்ளுவ பெருந்தகைக்கு கனவு இருந்துச்சு. இப்ப கனவுன உடனே என் தம்பி பேரரசு கூட சொன்னான், ஐயா அப்துல் கலாம் சொல்லல. ஐயா அப்துல் கலாமுக்கு சொன்னது நம்ம எல்லாருக்கும் மூத்த ஐயா வள்ளுவ பெருமானார் தான் சொன்னாரு. அவர் அந்த திருக்குறளை படித்து அந்த அறத்தின் வழி நின்றதுனால அதை நமக்கு சொன்னார். ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றாரு? தூங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொல்றாரு. அது அவர் எப்படி சொல்றாரு? ஒரு முறை வந்தால் கனவு, அதுவே இருமுறை வந்தால் ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம் என்று சொல்றாரு. எத்தனையோ விலங்குகள் இருக்கு,
எங்க அண்ணன் நினைச்சிருந்தா எங்க பாட்டன் பாண்டிய நெடுஞ்செழியனுடைய மீன்கொடி எடுத்திருக்கலாம், சேரப்பாட்டனுடைய வில்லம்பன் எடுத்திருக்கலாம். ஆனா ஏன் சோழப்பாட்டனுடைய கொடியை எடுத்தாருன்னா, அவன் எல்லையை மீறி உலகத்தில் பல்வேறு நிலப்பரப்புகளை என்று தமிழ் இந்த இனத்திற்கு பேரரசை நிறுவிய பெருமன்னன். அவன் சொன்ன மாதிரி எங்க பாட்டன் ராஜேந்திர சோழன் இந்த இந்து மகா சமுத்திரத்தை ஏரியா வச்சுக்க விளையாடிட்டு இருந்திருக்கான். இன்னைக்கு அவன் பிள்ளைய நாங்க கால் வச்சா சுட்டு போறான் ஜிங்கல. கொடுமை பாருங்க. அங்கிருந்து வந்து இத பேசுறாரு. இந்த இந்திய கடற்படைக்கே முன்னோடி ராஜேந்திர சோழன் பேசுறாரு பிரணாப் முகர்ஜி, இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர். ஆனா அந்த கப்பலுக்கு பேரு அர்ஜுனான்னு வைக்கிறாரு. ஏன் ராஜேந்திர சோழன் வைக்க கூடாதா? ஏன் நாதேற்று நிற்கிறான். வரலாற்றில் மறைக்கப்பட்ட இனத்தின் மக்கள். சான்சி ராணி லட்சுமிபாய் எங்க அப்பத்தா வேலுநாச்சியாரை படிக்கும்போது, தென்னாட்டின் சான்சி ராணி லட்சுமிபாய், எங்க அப்பத்தா வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 80 வருஷம் கழிச்சு தான் லட்சுமிபாய் பிறக்குது. ஆனா வரலாற்றுல அவன் எழுதும் போது இது தென்ன வடநாட்டின் வேலுநாச்சியார் தான் எழுதியிருக்கணும். என்னைய படிக்கும் போது 80 வருஷத்துக்கு முன்னாடி விடுதலைக்காக போராடி உயிர்நீத்த ஒரு மான மரத்திய அவன் தென்னாட்டின் சான்சி ராணின்னு எழுதுறேன். இந்த வரலாற்றை நானும் படிச்சு மதிப்பெண்ணுக்காக தேர்வு எழுதிட்டு வரேன். அங்கே செஞ்சியில் இருக்கிற கோட்டையை எவன்கிட்டயாவது கேள்வி, யாரு கோட்டைன்னு? தேசிங்கராஜா கோட்டை. தேசிங்கராஜா கோட்டை டே நம்ம பாட்டன் கோனேரிக்கோன் கோட்டைடாது. 300 ஆண்டுகளா ஆட்சி செஞ்சிருக்கான் என் பாட்டன். கிருஷ்ணகோன் மகன், கோவிந்தகோன் மகன், அதுக்கு பிறகு கோனேரிக்கோன் மகன், கோனேரிக்கோன் கோட்டை. குப்பத்துக்கு பேரு கோனேரி குப்பம்னு வச்சு கோட்டைக்கு பேரு தேசிங்கராஜான்னு வச்சாங்க. எப்படி இருக்கு வரலாற்றுல எவ்வளவு தூரம் நிராகரிச்சு எங்களை தூக்கி போட்டான் பாருங்க. அது நீ இந்த படம் எடுத்தது அது ஒரு 10 வருஷத்துக்கு பேசும். நீ நிறைய உனக்கு பணம் தேவைப்படுது, எடு. அது தேவைப்படுது, அதுக்காக படங்களை எடு. அப்படி எடுக்கணும்னு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குதா? இல்லை, அதுவும் இல்லை. இந்த 5 விழாலாம் இருக்கான். எங்க அப்பா பாரதி ராஜா கிட்ட வேலை செஞ்சு எப்ப நான் தான் வெளியில ஊற்றி வந்தேன். கிழக்கு செம்மையில கருத்தம்மாலாம் அவன் எம்ஏ நாடகக்கலை படிக்கும்போது, நாடகத்துறை படிக்கும்போது அவன் எழுதி போட்ட நாடகம் தான் அது படமா வருது. பெரிய அறிஞ பேசும்போது நிறைய வளவளன்னு பேசுவானே ஒழிய வேலையில் அவ்வளவு பெரிய ஒரு பெரிய கம்யூனிஸ்டவாதி. அவர் தான் என்னை இழுத்துக்கொண்டீங்கலாம் விட்டு ஒழுங்கா படம் எடுத்து இருந்திருப்பேன். தம்பி பேரரசு, என் தம்பி ரவி மரியா மாதிரி என்னை கொண்டாந்து இப்போ நிரோஜனுக்குலாம் இவ்வளோ கஷ்டம் இல்லை, வாடா அண்ணன் கூட வேலை செய்யடா சாப்பிட்றா, அப்படித்தான் இருந்தான். சும்மா இருந்தவனை கூப்பிட்டு வந்து தமிழ், நம்ம தமிழர், நம்ம இனம், மானம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தவங்கள காண நான் மட்டும் தனியா பாருங்க. என்னடா இதான் பேசுனீங்க? எல்லாம் பேசுறவங்களும் அங்கிட்டு நின்று இனவெறி பேசுறான், அது பேசுறான், இன தூய்மை பேசுறான்.